எந்த பெண்ணையுமே பிடிக்காத எனக்கு இவளை பார்த்தவுடன் எப்படி பிடிச்சதுன்னு தான் தெரியல என்று யோசித்துக் கொண்டே தன்னுடைய ஹாஸ்டலுக்கு சென்று இறங்கியவன் அதே யோசனையுடனேயே தன்னுடைய அறைக்குள் நுழைந்து கவிதாவிற்கும் வைஷ்ணவிற்கும் தான் அறைக்கு வந்துவிட்டேன் என்று மெசேஜ் மட்டும் போட்டுவிட்டு மெத்தையில் சென்று பொத்தென்று விழுந்தவனின் மனம் முழுக்க அனன்யா மட்டுமே நெறிந்து போயிருந்தாள். படுக்கையில் அவளை நினைத்து அங்கும் இங்குமாக புரண்டு கொண்டிருந்தவன் இன்று கவிதாவின் வீட்டில் அவளை எடுத்த போட்டோ வீடியோ அனைத்தையும் ஒவ்வொன்றாக பார்த்து கொண்டிருந்தான். அதில் அவளின் அழகை மெய்மறந்து ரசித்துக் கொண்டிருந்தான். அதே நேரம் பிரியங்காவுடன் குழந்தையை தூக்கி கொண்டு தன் அறைக்கு சென்றான் ஹரி. அவள் ஆடைகளை எல்லாம் கலந்துவிட்டு வேறு வாடையை மாற்றிக்கொண்டு வந்து அவன் அருகே அமர, அப்பா ஹரி, காலையிலிருந்து ஒரே பிஸியா இருந்ததுல நம்ம வீடு, இப்பதான் கொஞ்சம் ஃப்ரீயான மாதிரி இருக்கு. ஆமாண்டி, இந்த மாதிரி எல்லாம் ஏதாவது ஃபங்க்ஷன்னா இப்படித்தான் இருக்கும். ஆனா இவ்வளோ நாள் இப்படி இல்ல, யாருமே இல்லாத மாதிரியே இருந்துச்சு. கரெக்டா சொன்னீங்க ஹரி என்று கூறியவளின் முகத்தையே சிறிது நேரம் உற்று பார்த்து கொண்டிருந்தான். அவன் ஊசி குத்தும் பார்வையில் உடம்பெல்லாம் கூச மெதுவாக அவனை திரும்பி பார்த்தவள், ஹரி, இப்போ எதுக்கு என்ன நீங்க இப்படி முழுங்குற மாதிரி பாத்துட்டு இருக்கீங்க? அதுவா, சொல்றேன் இரு என்று தூங்கிக் கொண்டிருந்த குழந்தையை தொட்டிலில் படுக்க வைத்து விட்டு அவள் அருகே நின்றவன் அவள் முகம் கழுவி விட்டு வந்ததில் அவளுடைய முகமெல்லாம் முத்து முத்தாக நீர் கோர்த்து கொண்டிருந்தது. அவள் முகத்தருகே மெதுவாக நெருங்கி வந்து அவன் கன்னத்தை வைத்து அவள் கன்னத்தில் உரசி அவள் முகத்தில் இருக்கும் நீர்த்துளிகளை எல்லாம் அவனுடைய முகத்துக்கு மாற்றிக்கொண்டான். அதில் ஒரு நிமிடம் தடுமாறிய பிரியங்கா, ஹரி என்று முனகலாக பேச, பிரியங்கா, உனக்கு இப்போ உடம்பு ஓகேவாடி? ஏன் கேக்குறீங்க? இல்ல, டெலிவரிக்கு அப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட்ல இருந்தல்ல, அதனாலதான். பெயின் ஏதாச்சும் இருக்கா? அதெல்லாம் எதுவும் இல்ல ஹரி, நான் நல்லாதான் இருக்கேன். நீங்க தான் பயந்துகிட்டு என் பக்கத்திலேயே வரமாட்டீங்க. என்னடி பண்றது? உனக்கு திடீர்னு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்றது? அதோட எனக்கு கில்ட்டி ஃபீல் தாங்கவே முடியாது. அதுக்காகத்தான் கொஞ்சம் தள்ளியே இருக்கிறேன். அதுக்கு இன்னும் எவ்வளவு நாளைக்கு இப்படி இருக்க போறீங்க? அதெல்லாம் கரெக்ட் தான், ஆனா என்று அவன் ஏதோ சொல்ல இருக்க, இது வேலைக்கே ஆகாது. இவரை விட்டா இப்படித்தான் பேசிக்கிட்டே இருப்பாரு, பர்மிஷனுக்காக காத்துக்கிட்டே இருப்பாரு என்று நினைத்தவள் ஒரு நொடியும் தாமதிக்காமல் அவன் சட்டை காலரை பிடித்து அவள் மேல் இழுக்க இருவரும் பொத்தென்று மெத்தையில் சரிந்தனர். நீண்ட நாட்களுக்கு பிறகு அவள் மேல் அப்படி படுத்திருந்தவனுக்கு இதயம் தாறுமாறாக துடித்து மூச்சு முட்டுவது போல இருந்தது. அவளின் முகத்தை இவ்வளவு அருகாமையில் பார்த்து அவனால் தடுமாறாமல் இருக்க முடியவில்லை. வேக வேகமாக பெரிய மூச்சு எடுத்துக் கொண்டிருந்தவன் அவள் நெற்றியில் இதழ் பதித்து மெதுவாக தன் உதட்டை வைத்து கன்னங்களில் உரசிக்கொண்டு அவள் கழுத்து வளைவிக்கு சென்று முகத்தை புதைத்து, பிரியங்கா, லவ் யூ டி என்று சொல்லும் பொழுதே அவன் உதடு தன் கழுத்தில் உரசுவதில் பெண்ணவளின் உணர்ச்சிகளோ பட்டென்று எழுந்து கொண்டது. அவள் உடம்பில் இருக்கும் மயிர்கால்கள் கூட சிலிர்த்து கொண்டு நின்றது. அதை பார்த்தவனுக்கு உதட்டோரம் லேசான புன்னகை வந்து ஒட்டிக்கொள்ள, மீண்டும் அவன் முகத்தில் லேசாக வளர்ந்திருந்த அந்த தாடியை வைத்து அவள் கழுத்து வளைவில் வைத்து உரசவும் அவளால் அவளை கண்ட்ரோல் செய்து கொள்ளவே முடியவில்லை. ஹரி என்று முனகி கொண்டிருக்க அவள் முனகல் சத்தத்தை கேட்ட பொழுது அவனுக்கு என்னவோ போலவே ஆகிவிட்டது. இதற்கு மேல் தனக்கு பொறுமை இல்லை என்பதை போல பட்டென்று அவள் இதழோடு தன் இதழை வைத்து அழுத்தியவன் அவள் உதட்டை ஏதோ ஆரஞ்சு சுளையை போல சுவைத்துக் கொண்டிருந்தான். நாக்கு அவள் வாய்க்குள் துழாவி கொண்டிருந்தது. அதில் பிரியங்காவின் உணர்ச்சிகள் பட்டென்று வெடிப்பது போல இருக்க அந்த மெத்தை உரையை இறுக்கமாக பிடித்துக் கொண்டவளுக்கு என்ன செய்வது என்று ஒன்றுமே புரியவில்லை. கண்களை இறுக்கமாக மூடிக்கொண்டு இருந்தவளின் கண்களோரம் லேசாக கண்ணீர் துளி வழிய அதை பார்த்தவனுக்கு அவளும் உணர்ச்சியின் பிடியில் இருக்கிறாள் என்பது நன்றாகவே புரிந்தது. இதற்கு மேலும் தன் மனைவியை காக்க வைக்க கூடாது, ஏங்க வைக்க கூடாது என்ற ஒரே காரணத்திற்காக வேகமாக எழுந்தவன் கதவை லாக் செய்துவிட்டு கடகடவென்று அவனது ஆடைகளை உருவி தூக்கி போட்டவன் அவளுடைய ஆடைகளையும் உருவத் தொடங்கினான். அதில் அவளுக்கு கூச்சமாக இருந்தது. நீண்ட நாட்கள் கழித்து தன் கணவன் முன்னால் தான் இப்படி ஆடை இல்லாமல் இருப்பதற்கு அவளுக்கு வெக்கமாக இருக்க, மெதுவாக அவள் பெட்ஷீட்டை தொழாவிக் கொண்டிருக்க அதை தூக்கி எட்டே போட்டவன் அவள் மேலே அவனே போர்வையாய் போய் விழுந்தான். இருவரது உடலும் உரசிக்கொள்ள இருவரது மூச்சு காற்றும் ஒருவர் மேல் ஒருவர் விழுந்து அவர்களுடைய உடல் லேசாக சூடேற தொடங்கியது. பிரியங்கா, ஐ லவ் யூ டி. உன்னை எவ்வளவு மிஸ் பண்ண தெரியுமா? இந்த மாதிரி உன்கிட்ட இருந்து ஒரு அணைப்பு இல்லாம எனக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரியே இருந்துச்சு. இப்ப இந்த நிமிஷம் நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னு கேட்டா அதை வார்த்தையால சொல்ல முடியாது.
என்று பேசிக்கொண்டே அவள் உடல் முழுவதும் தன் இதழை வைத்து ஊர்வலம் நடத்தி கொண்டிருந்தான். அதில் அவன் இதழ் படும் இடமெல்லாம் ஈரமாவதை நன்றாக உணர்ந்த பிரியங்காவிற்கு என்ன சொல்வது என்று வார்த்தையே வரவில்லை. அந்த அறை முழுவதும் அவளுடைய முனங்கல் சத்தம் மட்டுமே எதிரொலித்துக் கொண்டிருக்க, அந்த முனங்கல் சத்தத்தை கேட்ட ஹரிக்கு தன்னை கண்ட்ரோல் செய்து கொள்வது மிகப்பெரிய சவாலாகத்தான் இருந்தது. நீண்ட நாட்களுக்கு பிறகு அவளுடன் சேர்ந்து ஒரு கூடலை நடத்துவதற்கு தயாரானவன் ஒரு கட்டத்தில் மெதுவாக அவள் இதழில் இதழ் பதித்துவிட்டு அவளுள் இதழோடு தன் இதழை உரசிக்கொண்டே, பிரியங்கா, உனக்கு ஓகேவாடி, ஸ்டார்ட் பண்ணவா என்று கேட்கவும், இந்த நேரத்திலும் தன் கணவன் தன்னுடைய சம்மதத்திற்காக காத்து நிற்பதை கண்டவளுக்கு கர்வமாக இருந்தது. அவளும் கிறக்கத்தில் இருந்ததால் என்று மட்டும்தான் சொன்னாள். உடனே அவனுக்கு எங்கிருந்துதான் வேகம் வந்ததோ தெரியவில்லை. மெதுவாக அவளது பெண்மைக்குள் நுழைந்தவன் அவளை மிகவும் மென்மையாகவே நாடினான். நீண்ட நாட்களுக்கு பிறகு நடக்கும் அவர்களது கூடல் மிகவும் சந்தோஷமாகவும் எந்தவித வேதனை வலியும் இல்லாமல் இருக்க, பிரியங்காவிற்கோ அவளை வேறு உலகத்திற்கு அவன் அழைத்து சென்றது போல இருந்தது. அவளுக்கு மெத்தையில் படுத்துக் கொண்டிருக்கிறோமா இல்லை ஆகாயத்தில் பறந்து கொண்டிருக்கிறோமா என்பது கூட தெரியாத அளவுக்கு அவளின் வித்தைகள் ஒவ்வொன்றையும் அவளிடம் காட்டிக் கொண்டிருந்தான். 1 மணி நேரம் கழிந்த நிலையில் உடலெங்கும் வேர்வை விறுவிறுக்க அவள் அருகே சரிந்து படுத்தவன் அவள் நெற்றியில் ஒரு முத்தம் கொடுத்துவிட்டு, பிரியங்கா, ஓகேவாடி, உனக்கு ஏதாச்சும் பெயின் இருக்கா? அதெல்லாம் எதுவும் இல்ல ஹரி என்றவள் அவன் புறமாக திரும்பி அவன் மார்பில் ஒரு முத்தத்தை கொடுக்க, அவனுக்கு அப்பொழுதுதான் மனதுக்கு மிகவும் நிறைவாக இருந்தது. இருவரும் அந்த மதிய வேளையில் நிம்மதியாக உறங்கத் தொடங்கினர். அதே நேரம் அறையில் இருந்த விஸ்வா கவிதாவின் உடைகளை மாற்றுவதற்கு உதவி செய்தவன் அவளுக்கு வேறொரு புடவையை எடுத்துக் கொடுக்க, அதை கட்டிக்கொண்டவளோ மெத்தையில் அமரலாம் என்று வரும் பொழுது, ஹே கவி, ஏண்டி மறுபடியும் சாரி கட்டுற? நைட்டி மாதிரி ஏதாச்சும் போட்டுக்கலாம்ல, கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும். இல்ல விஸ்வா, சாரி கட்டுறதுதான் எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு. ஏன் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? இல்ல, இனிமே எப்ப வேணாலும் குழந்தையோட அசைவு தெரியும்னு எல்லாரும் சொன்னாங்களே, வைஷு கூட இன்னைக்கு சொல்லிட்டு போனான். அதான் இந்த டைம்ல சாரில இருந்தா மட்டும்தான் நேச்சுரலா என்னோட வயித்தை பார்க்க முடியுமா, இல்லனா உங்களால ட்ரெஸ் மேல மட்டும்தான் கைய வச்சு ஃபீல் பண்ண முடியும்னு சொல்லிட்டு போனான். அதான் இனிமே சாரியே கட்டிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். அப்படியாடி? ஆனா 5 மாசம் தொடங்கிடுச்சு, இது வரைக்கும் உனக்கு அந்த மாதிரி எந்த மூமெண்ட்ஸும் தெரியலையா கவி? இன்னும் இல்ல விஸ்வா, அப்படி தெரிஞ்சிருந்தா நான் உங்ககிட்ட தான் முதல்ல சொல்லியிருப்பேன். சரிடி, நம்ம நாளைக்கு ஹாஸ்பிட்டல் செக்அப் போறோம்ல, டாக்டர் கிட்டயே கேட்டுட்டு வந்துடலாம். அப்பவா நீ கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. இன்னைக்கு ரொம்ப நேரம் உட்காந்துடி, இதுக்கு மேல இன்னைக்கு ஃபுல்லா நீ உட்காரவே கூடாது. பேசாம அமைதியா படுத்துக்கோ. உனக்கு என்ன வேணுமோ சொல்லு, எல்லாமே நான் எடுத்துட்டு வந்து தரேன். ஓகே விஸ்வா என்றவள் மெதுவாக மெத்தையில் சென்று படுத்துக்கொண்டு, விஸ்வா, இன்னைக்கு மொபைல்ல நிறைய போட்டோஸ் எல்லாம் எடுத்தீங்கல்ல, அதெல்லாம் எனக்கு காட்டுங்களேன், பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. ஒரு நிமிஷம் டி என்றவன் அவனது போனை எடுத்து கேலரியை ஓபன் செய்து அவள் கையில் கொடுக்கவும், ஒவ்வொரு படங்களையும் அவ்வளவு அழகாக அணு அணுவாக ரசித்து பார்த்தாள். விஸ்வா, இந்த போட்டோல நம்ம 2 பேருமே அழகா இருக்கும்ல? ஆமாண்டி, வைஷுதான் இந்த மாதிரி ஸ்டில் எல்லாம் எடுத்தா. இப்படி எல்லாம் போஸ் கொடுக்க சொன்னதுனாலதான் இந்த போட்டோஸ் எல்லாம் செம்மையா வந்திருக்குது இல்ல என்று கேட்க, உடனே கவியும், ஆமா விஸ்வா, வைஷு பேருக்கு தான் என்னோட ஃப்ரெண்டு, ஆனா அவ பண்றது ஒன்னும் என் கூட பிறந்தவ மாதிரி தான் இருக்கும். என் மேல அவளுக்கு எவ்வளவு அக்கறை இருக்கு தெரியுமா? எனக்காக ஒரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்றா. இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். ஆமாண்டி, அது என்னவோ கரெக்ட் தான். நீ, வைஷு, கார்த்தி, இப்ப வந்திருக்கானே ஜீவா, எல்லாரும் இதே மாதிரி கடைசி வரைக்கும் ஒத்துமையா சந்தோஷமா இருக்கணும். அதுதான் எனக்கு வேணும். விஸ்வா, ஜீவான்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் ஞாபகம் வருது, ஜீவா கிட்ட நல்லா பேசுனீங்களா? என்னால அவனை சரியா கவனிக்கவே முடியல. அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லடி, நான், ஹரி, வைஷு எல்லாருமே அவன்கிட்ட நல்லா தான் பழகணும். ஆனா எனக்கு உன் ஃப்ரெண்டு மேல மட்டும் கொஞ்சம் டவுட் வந்துருச்சு இன்னைக்கு. ஏன், என்னாச்சு? அவன் அனன்யாவை பத்தி கொஞ்சம் டீப்பா நோண்டி கேட்டுக்கிட்டே இருந்தான். அப்படியா? நிஜமாவா சொல்றீங்க விஸ்வா? அவன் இது வரைக்கும் எந்த பொண்ணு பின்னாடியும் அப்படி போனது இல்லையே. எனக்கு என்னவோ அப்படி தாண்டி ஃபீல் ஆச்சு. அவளை பத்தி ரொம்ப இன்ட்ரெஸ்டா ஒரு விஷயத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டான். அப்புறம் அவனோட பார்வை எப்பவுமே அவகிட்டயே இருக்கிற மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. ஒருவேளை பயப்புள்ள அந்த அனன்யாவை லவ் பண்றானோ தெரியலையே. சரி, நீ சொல்லு,
ஜீவாவை பத்தி, அவன் கேரக்டர் எப்படி, அவங்க ஃபேமிலி பத்தி எல்லாம் எனக்கு கொஞ்சம் சொல்லு. விஸ்வா, அவன் ரொம்ப ரொம்ப நல்ல பையன். ஸ்கூல் படிக்கும்போது எங்க கிட்ட எல்லாம் எப்படி பழகுவான் தெரியுமா? எங்களுக்கு இருக்க ஒரே ஆம்பளை ஃப்ரெண்டுன்னா அது அவன் மட்டும்தான். அவன் எங்க கூட இருந்ததுனாலோ என்னவோ மத்த பசங்க யாரும் என்கிட்டயும் வயசுகிட்டையும் வாழாட்ட மாட்டாங்க. அந்த அளவுக்கு எங்களுக்கு ரொம்ப துணையா இருந்தான். ஆனா +2 முடிச்ச கையோட அவங்க அப்பா அம்மா பெங்களூர் போய் செட்டில் ஆகணும்னு கூட்டிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் சுத்தமா எங்களுக்குள்ள கான்டாக்ட் இல்லாமலே போயிடுச்சு. இப்போ அவன் எங்களை திரும்ப கான்டாக்ட் பண்ண உடனே எனக்கும் வயசுக்கும் சந்தோஷம் தாங்கவே முடியல. ஆனா ஏன் இவ்வளவு நாள் கல்யாணம் பண்ணா இருக்காமன்னு கேட்டா, என் மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணு இன்ன வரைக்கும் நான் பாக்கல. அப்படி யாரையாச்சும் பார்த்தா நான் கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொன்னான். ஒருவேளை அனன்யா மேல அவனுக்கு அப்படி ஒரு ஃபீல் வந்திருக்குமோ? அப்படித்தான் நானும் நினைக்கிறேன். அனன்யாவும் ரொம்ப நல்ல பொண்ணுதான். ஜீவா நிஜமாவே அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டான்னா கண்டிப்பா என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன். ஏன்னா நாங்க எல்லாருமே லைஃப்ல செட்டில் ஆயாச்சு. அவ மட்டும் இப்படி இருக்கிறத பாக்கும்போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. அவளுக்கு ஒரு நல்ல பையனா பார்த்து கல்யாணமும் நடந்துடுச்சுன்னா அவ மனசுல இருக்கிற பழைய காதல் எல்லாம் கொஞ்சம் கூட இல்லாம இப்ப இருக்கிற வாழ்க்கையை ஏத்துக்கிட்டு அவ ரொம்பவே சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சிடுவா என்றதும் ஒரு நிமிடம் பதறிய கவிதாவோ, விஸ்வா என்ன சொல்றீங்க? அப்போ ஆல்ரெடி அவ வேற யாரையாவது லவ் பண்ணிக்கிட்டு இருந்தாளா என்றதும் உணர்ச்சி வசப்பட்டு உளறியதை நினைத்தவனுக்கு பக்கென்று ஆகிவிட்டது. அவன் திருட்டு மொழியை பார்த்த கவிதாவோ, விஸ்வா என்கிட்ட ஏதாவது போய் சொல்லி மறைக்கலாம்னு மட்டும் நினைக்காதீங்க. என்ன விஷயம்னு சொல்லுங்க. அனன்யா அப்படி யாரதான் லவ் பண்ணா என்று கேட்க, நான் சொல்றேன்டி, ஆனா நீ இத பத்தி வேற யார்கிட்டயும் சொல்லக்கூடாது, சரியா? சரி சொல்லுங்க, நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். அது வேற யாரும் இல்ல, நம்ம ஆதிதான். என்ன என்று அதிர்ச்சியானவள், என்ன சொல்றீங்க விஸ்வா? இது நம்ம வயசுக்கு தெரியுமா? தெரியும்டி, அவகிட்ட சொன்னதே நான் தான். அட பாவி, இதனால வயசுக்கும் ஆதிக்கும் எந்த பிரச்சனையும் வரல? சேச்சே, அப்படியெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல. அவங்க எப்பவும் போல சந்தோஷமா தான் இருக்காங்க. பார்த்தாலே உனக்கு தெரிஞ்சிருக்குமே. அப்படி ஏதாவது பிரச்சனைனா வயசு கண்டிப்பா உன்கிட்ட சொல்லி இருந்திருப்பால. ஆமா, ஆனா என்னன்னு தெரியல விஸ்வா. இப்பெல்லாம் முன்ன மாதிரி எங்களால பெருசா பேசிக்க முடியறது இல்ல. அவளும் ஆபீஸ் போக ஆரம்பிச்சிட்டா. வீட்டுக்கு வந்தா குழந்தைங்க. எனக்கும் எப்ப பாரு ரொம்ப டயர்டாவும் தூக்கமாவும் இருக்கிறதுனால என்னோட பொழுதும் இப்படியே போயிடுது. முன்ன மாதிரி எங்களுக்குள்ள ஒரு பேச்சுவார்த்தையே இல்லாம போயிடுச்சு. அதை நினைக்கும் போதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதெல்லாம் இன்னும் கொஞ்ச நாள் தாண்டி, அதுக்கப்புறம் எல்லாமே சரியா போயிடும். அப்புறம் உன் ஃப்ரெண்டு ஜீவா கிட்ட பேசும்போது அனன்யா மேல ஏதாச்சும் ஃபீலிங் இருக்கா என்ன ஏதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கோ, சரியா? கண்டிப்பா விஸ்வா. சரி, இப்ப நீ ஃபர்ஸ்ட் படுத்து தூங்கு என்று அவளை படுக்க வைத்தவன் அவனும் அவள் அருகிலேயே படுத்துக்கொண்டு அவளை பின்னால் இருந்து அணைத்துக் கொண்டவன் அவள் வயிற்றை மெதுவாக தடவி கொடுக்க சிறிது நேரத்திலேயே அமைதியாக உறங்கிவிட்டாள். அதே நேரம் ஆபீஸிற்குள் நுழைந்த வைஷுவை அனைவரும் ஆச்சரியமாக பார்த்தனர். எப்பொழுதும் இருப்பதை விட இன்று தேவதை போல இருந்த தன் பாசியின் மனைவியை பார்த்தவர்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஹே, மேம பாத்தீங்களா? எவ்வளவு அழகா இருக்காங்கல்ல. வாவ், இந்த கலர் சாரில சூப்பரா இருக்காங்க. எனக்கும் இந்த கலர்ல ஒரு சாரி எடுக்கணும்னு ஆசை வந்துடுச்சு. பாருடா என்று பக்கத்தில் இருக்கும் பெண் அவளை கிண்டல் செய்ய அதற்கு அவள் தோழி சிரிக்க, நான் கட்டினாலாம் நல்லா இருக்காதா என்று பாவமாக கேட்க, யாரு சொன்னா? நீ கட்டினாலும் நல்லாதான் இருக்கும். ஆனா வைஷு மேடம் ரொம்ப ஃபேரா இருக்காங்கல்ல, அவங்க கலருக்கு கூட இந்த சாரி செம்மையா பொருந்திருக்கு என்று அங்கிருந்த பெண்கள் எல்லாம் கூடி பேசிக் கொண்டிருக்க, வைஷுவோ நேராக தன் கணவனை பார்க்கும் ஆர்வத்தில் வேக வேகமாக 2 டிக்கலாக வைத்து அவன் அறையை திறந்து கொண்டு உள்ளே நுழைய, யார் அது பர்மிஷன் கேட்காம வர்றது என்று வேகமாக நிமிர்ந்து பார்க்க, அங்கு எழில் ஓவியமாய் நின்றிருந்த தன் மனைவியின் வதனத்தை கண்டு ஒரு நிமிடம் தடுமாறித்தான் போனான். பேச்சற்ற அவனுடைய பார்வை மட்டுமே அவள் மேல் நிலைத்திருக்க, மெதுவாக கதவை சாத்திவிட்டு உள்ளே வந்தவள், சாரி ஆதி, நான் பர்மிஷன் கேட்காம வந்துட்டனா என்று அவள் பயந்தபடி கேட்க, ஆனால் அதற்கு பதில் சொல்ல அவன் அங்கு இருந்தால் தானே. அவள் பேசுவது எதுவும் அவன் காதில் விழவில்லை. தன் கணவன் இப்படி ஸ்டன்னாகி நிற்பதை பார்த்தவளுக்கு ஒரு நிமிடம் ஒன்றுமே புரியவில்லை. மெதுவாக அவன் அருகே சென்று அவன் தோளில் கையை வைத்து லேசாக உலுக்கியவள், ஆதி ஆதி என்றதும் பாட்டென்று நிதானமானவன் அவளை திரும்பி பார்த்து, ஹே வைஷு,
என்ன திடீர்னு ஆபீஸ்க்கு வந்திருக்க? நான் உன்னை வீட்டுக்கு தானே போய் ரெஸ்ட் எடுக்க சொன்னேன். இருக்கட்டும் ஆதி, விஸ்வானாவும் இல்ல, ஹரி மாமாவும் இல்ல, நீங்க மட்டும் தனியா எப்படி கஷ்டப்படுவீங்களோ அதனாலதான் நான் கிளம்பி வந்துட்டேன். அதுவும் இல்லாம உங்களை பிரிஞ்சு என்னால இருக்கவே முடியல. நேத்துல இருந்து நான் உங்க கூடவே இருந்து பழகிட்டேனா, அதான் நீங்க இல்லாத பொழுது ரொம்ப கஷ்டமாவே இருக்குது. அதான் ஆபீஸ்லயாச்சும் உங்க கூடவே இருக்கலாம்னு கிளம்பி வந்துட்டேன். அதுக்கு இப்படியே வந்துருவியாடி? வீட்டுக்கு போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்திருக்கலாம்ல. இல்லாதி, எனக்கு அந்த அளவுக்கெல்லாம் பொறுமை இல்ல. உடனே உங்களை பார்க்கணும்னு தோணுச்சு, அதான் வேகமா கிளம்பி வந்துட்டேன் என்று கூறிய மனைவியை உற்று பார்த்து கொண்டிருந்தவன் என்ன நினைத்தானோ தெரியவில்லை. அவள் கையை பிடித்து இழுக்கவும் அழகாக அவன் மடியில் வந்து விழுந்தாள். அவள் முகத்தை தன் கைகளில் ஏந்தியவன், நானும் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன்டி. இன்னைக்கு காலையில இருந்து நான் உன் கூட தான் இருந்தேன்னு பேரு. ஆனா உன் கூட கொஞ்ச நேரம் கூட என்னால டைம் ஸ்பெண்ட் பண்ணவே முடியல. இதுல அந்த ஜீவா வேற இடையில வந்து என்ன ரொம்பவும் இரிட்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தான். என் பொண்டாட்டிய இந்த புடவையில என்னால இவ்ளோ கிட்ட வச்சு ரசிக்க முடியலன்னு நினைச்சு நான் எவ்வளோ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தேன் தெரியுமா? இப்போ உன்னை பார்த்த உடனே எனக்கு டோட்டலா ஃபிளாட் ஆயிடுச்சுடி. அப்படியே ஓடி வந்து உன்னை இறுக்கமா கட்டி பிடிச்சி உன் முகம் ஃபுல்லா முத்தம் கொடுக்கணும்னு ஆசை வந்துருச்சு என்று அவ்வளவு பாசமாக பேசிய கணவனை ஒரு நிமிடம் கண்ணிமிக்க மறந்து போய்தான் பார்த்து கொண்டிருந்தாள். ஆதி, என்னடி உங்களுக்கு என்ன அந்த அளவுக்கு பிடிக்குமா? என்ன இப்படி கேட்டுட்ட? என் வைஷு தான் எனக்கு எல்லாமே. அவளை போய் எனக்கு பிடிக்காம இருக்குமா வைஷு? வைஷு இல்லனா இந்த ஆதி இல்லடி என்று காதலோடு பேசவும் அவள் காதல் மனதும் கரைந்து கொண்டுதான் இருந்தது. அவனுடைய கைகளில் மெதுவாக அவள் தாடையை பிடித்து இழுத்து தன் உதட்டருகே கொண்டு வந்தவன் அவள் உதட்டில் அழுத்தமாக ஒரு முத்தத்தை கொடுத்து பிரிய, அந்த முத்தத்தை நிறுத்தி கொள்ள மனமில்லாத அவன் மனைவியோ அவனின் பின்னந்தலை முடியில் கைகளை நுழைத்து அவளோடு இழுத்து பிடித்து அவன் இதழுக்குள் இதழனை நுழைத்து கொண்டாள். இதை எதிர்பார்க்காத ஆதியின் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தது. ஒரு நிமிடம் மட்டுமே. அதற்கு பிறகு அவனுடைய ஆதிக்கம் தொடங்கியது. அவள் உயிரையே உறிஞ்சி எடுப்பது போல நீண்ட நேரமாக சென்று கொண்டிருந்தது அவர்களது முத்த வேட்கை. ஒரு கட்டத்தில் அவளுக்கு மூச்சு முட்டியதும் அவளிடமிருந்து பிரிந்தவன் பெரிதாக மூச்சு விட்டு கொண்டே, வைஷு, சான்ஸே இல்லடி. உன் உதட்டுல அப்படி என்னதான் இருக்குதுன்னே தெரியல. எவ்வளவு டேஸ்டா இருக்கு. எத்தனை டைம் முத்தம் கொடுத்தாலும் எனக்கு சலிச்சு போகவே மாட்டேங்குது. இன்னும் வேணும்னு தான் தோணுதே தவிர ஒரு நாள் கூட போதும்னு தோன்றதே இல்ல. இப்ப கூட உன்னாலதான் நான் முத்தம் கொடுக்கறத ஸ்டாப் பண்ணேன். உனக்கு பயங்கரமா மூச்சு வாங்குது. இல்லன்னா உன் உதட்ட நான் எனக்குள்ளேயே வச்சுக்க வேண்டி என்று கூறவும் அவள் முகம் முழுவதும் வெட்கத்தில் சிவந்து விட, ஆதி, ஏன் நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது. நான் போய் என் வேலையை பார்க்கட்டுமா என்றதும் அவனும், சரி, இதுக்கு மேல உன்னை நான் இப்படி வச்சிருந்தேன்னா அப்புறம் நடக்கிறதுக்கெல்லாம் நான் பொறுப்பு இல்லாம ஆயிடும். உன்னை பார்த்தாலும் கொஞ்சம் பாவமா தான் இருக்கு. நீ போய் எழுந்திருச்சு உன் வேலையை பாரு என்று சொன்னதுதான் தாமதம். உடனே பட்டென்று எழுந்தவள் அங்கிருந்து நகர பார்க்க அவன் பிடித்து கசக்கிய கசக்கில் அவள் இடுப்பில் இருந்த சேலை கொஞ்சம் இறங்கி அதில் அவளது எலுமிச்சை நிற இடுப்பு அவனுக்கு தாராளமாய் காட்சியளிக்க, பட்டென்று அவனது கையால் அவள் இடுப்பை இறுக்கமாக அழுத்தி பிடிக்க, ஒரு அடி முன்னால் எடுத்து வைத்தவள் அப்படியே உறைந்து அங்கேயே நின்று விட்டாள். சேரில் இருந்து எழுந்தவன் மெதுவாக அவளது இடுப்பிற்குள் கையை நுழைத்து சேலையை விலக்கிவிட்டு அவள் வயிற்றில் தன் விரல்களால் வருடி கொண்டு விளையாடினான். அதில் மொத்தமாக உறைந்து போனவள் அந்த இடத்தை விட்டு நகரக்கூட முடியாமல் அவள் கால்கள் எல்லாம் துவண்டு விழுவதைப் போல இருக்க அவளை தாங்கி பிடித்தவன் அவள் தோள்பட்டையில் தன் தாடையை பதித்து அவள் கழுத்து வளைவில் தன் உதட்டை வைத்து ஊர்வலம் நடத்தி கொண்டிருக்க, அதே நேரம் வெளியிலிருந்து கதவு தட்டும் சத்தம் கேட்டது. பட்டென்று சுய நினைவிற்கு வந்தவள் அவனிடமிருந்து நகர்ந்து அவளுடைய புடவையை சரி செய்து கொண்டு அவள் சேரில் சென்று அமரவும், ஆதியும் அவன் சட்டையை சரி செய்து கொண்டு அவனது சேரில் அமர்ந்து அவளை பார்த்து கண்ணடித்தான். பிறகு எஸ் கமிங் என்றதும் வேகமாக உள்ளே வந்த அவனது PA பிரகாஷ், பாஸ், நீங்க சைன் பண்ண வேண்டிய ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டேன். இதுல கொஞ்சம் சைன் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இன்னைக்கு வேலை ஓவர் பாஸ். சரி கொடு என்று வாங்கியவன் ஒவ்வொரு ஃபைலாக சைன் செய்து கொண்டிருக்க
பிரகாஷ் அங்கேயே நின்று அந்த ஃபைலை எல்லாம் பார்த்து கொண்டிருந்தான். திடீரென்று ஆதி என்ன நினைத்தானோ தெரியவில்லை. பிரகாஷ், எவ்வளவு நேரம் தான் நின்னுகிட்டே இருப்ப, உக்காரு என்றதும், இருக்கட்டும் பாஸ், அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் நிக்கிறேன், நீங்க சைன் பண்ணுங்க என்றதும் உடனே வைஷுவோ, பிரகாஷ் அதான் அவர் சொல்றாருல, உட்காருங்க, எவ்வளவு நேரம் தான் நின்னுகிட்டே இருப்பீங்க. மேடம், நீங்க என்ன வாங்க போங்கன்னு எல்லாம் பேசாதீங்க, எனக்கு ஏதோ ஒரு மாதிரியா ஃபீல் ஆகுது. அது சரி, என்ன இருந்தாலும் நீங்க என்னோட வயசுல பெரியவர் இல்லையா, எனக்கு அண்ணா மாதிரி தான். அப்படி இருக்கும்போது உங்களை மரியாதை இல்லாமலாம் பேச முடியாது. நீங்க உட்காருங்க பிரகாஷ், இல்லனா அப்புறம் அண்ணான்னு கூப்பிட ஆரம்பிச்சிருவேன். ஐயோ மேடம், நான் உக்காந்துக்கிறேன் என்றதும் ஆதியின் உதட்டோரம் லேசாக புன்னகை வந்தது. வைஷு அவனிடம் யதார்த்தமாக பேசுவதை பார்த்த ஆதிக்கு சந்தோஷமாக இருந்தது. அவளிடம் முதலாளி தொழிலாளி என்ற வேறுபாடு இல்லாததை கண்டவனுக்கு மிகவும் நிம்மதியாகவும் இருந்தது. ஏனென்றால் தனிப்பட்ட முறையில் பிரகாஷை அவனுக்கு மிகவும் பிடிக்கும். கிட்டத்தட்ட அவன் ஒரு நண்பனை போல அவனுக்கு தேவையான ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்வான். அதனாலேயே ஆபீஸில் வேறு யாரிடமும் அந்த அளவுக்கு நெருக்கமாக பேசாத ஆதி பிரகாஷிடம் மட்டும்தான் உரிமையாக பேசுவான். அதற்கு பிறகு அவன் கொடுத்த பையில் எல்லாம் சைன் போட்டு கொடுக்கவும் அதை வாங்கி கொண்டவன், ஓகே பாஸ், அப்போ நான் கிளம்புறேன் என்று வேகமாக கதவருகே சென்று விட்டு பின்பு மீண்டும் உள்ளே நுழைந்து, பாஸ், உங்களுக்கு இதுக்கு மேல எந்த அப்பாயின்மெண்ட்ஸும் இல்ல, நீங்க வீட்டுக்கு கிளம்புறதா இருந்தா கூட கிளம்பலாம். மேடம் பாவம், ஃபங்க்ஷன்ல இருந்து டைரக்டா வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க முகமும் கொஞ்சம் டல்லா தான் இருக்கு. பேசாம நீங்க 2 பேரும் வீட்டுக்கு கிளம்பி போங்களேன் பாஸ் என்று கூறவும் அப்பொழுதுதான் வைஷுவின் முகத்தை பார்த்தான். லேசாக வாடி போனது போலத்தான் இருந்தது. சரி பிரகாஷ், அப்போ நாங்க கிளம்புறோம், நீ பாத்துக்கோ சரியா என்று கூறிவிட்டு வைஷுவை பார்த்தவன், வைஷு கிளம்பி போலாமா என்றவள் தனது லேப்டாப்பை எல்லாம் அணைத்து வைத்து விட்டு அவன் அருகில் வர அவள் கைப்பிடித்து அழைத்து கொண்டு வெளியே சென்றான். அவர்கள் இருவரும் ஜோடியாக நடந்து வருவதும் ஆதி அவள் கையை இறுக்கமாக பிடித்து அழைத்து செல்வதையும் பார்த்த மற்ற பெண்களுக்கு எல்லாம் கொஞ்சம் பொறாமையாகத்தான் இருந்தது. இந்த மாதிரி நமக்கு ஒரு ஹஸ்பண்ட் வந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். வைஃபை இந்த அளவுக்கு லவ் பண்ணி கேர் பண்ணி பாத்துக்கிற மாதிரி ஒரு புருஷன் கிடைக்கிறதுக்கு எல்லாம் ஒரு கொடுப்பனை வேணும். நமக்கு எந்த முகர்கட்ட வாச்சிருக்குதோ தெரியல என்று ஆளாளுக்கு புலம்பிக் கொண்டிருந்தனர். அதே நேரம் காருக்குள் அவளை அமர வைத்தவன் டிரைவர் சீட்டில் அமர்ந்து காரை ஸ்டார்ட் செய்து விட்டு, வைஷு, இன்னைக்கு உனக்கு சுத்தி போடணும்னு நினைக்கிறேன். ஏன் அப்படி சொல்றீங்க? இன்னைக்கு ஆபீஸ்ல எல்லாரோட கண்ணும் உண்மையில தாண்டி இருந்துச்சு. அப்படியா? டெய்லியும் தான் என்ன பாக்குறாங்க, இன்னைக்கு மட்டும் என்ன ஸ்பெஷல்? இன்னைக்கு என் பொண்டாட்டி எவ்வளவு அழகா இருக்கா, அதுவும் தேவதை மாதிரி. உன் கைய புடிச்சு நடந்து வரும்போது எனக்கு எவ்வளவு கெத்தா இருந்துச்சு தெரியுமா? என் பொண்டாட்டியோட அழக நினைச்சு எப்பவுமே எனக்கு ஒரு கர்வம் இருக்கும்டி. ஏன் புருஷனுக்கு மட்டும் என்ன குறைச்சல்? உங்களோட அழக நினைச்சு நான் எப்பவுமே கர்வப்படுவேன். மத்த பொண்ணுங்க யாராச்சும் உங்களை லேசா பார்த்தா கூட என்னால அதை தாங்கிக்கவே முடியாது ஆதி. அதுதான் தெரியுமே உன்னோட பொசசிவ்னஸ் எப்படி இருக்கும்னு. ஏன் உங்களுக்கு மட்டும் என்ன, என் மேல பொசசிவ்னஸ் வந்ததே இல்லையா? நான் ஜீவா கிட்ட பேசும்போதெல்லாம் உங்க முகம் போற ரியாக்ஷனை பாத்துட்டு தானே இருக்கிறேன். இப்ப எதுக்கடி அந்த வீணா போனவனை பத்தி பேசுற? ஆதி, 1000 தான் இருந்தாலும் அவன் என்னோட ஃப்ரெண்டு, இப்படி எல்லாம் பேசாதீங்க பிளீஸ். என்னதான் ஃப்ரெண்டோ, எங்க இருந்துதான் இத்தனை வருஷம் கழிச்சு திடீர்னு முளைச்சானோ தெரியல என்று அவனை திட்டிக் கொண்டிருக்க அதே நேரம் வைஷுவிற்கு ஜீவாதான் கால் செய்தான். போனை பார்த்த வைஷு திருத்துருவென்று முடித்துக் கொண்டே ஆதியை பார்க்க, என்னடி போன் எடுத்து பேச வேண்டியது தானே, எதுக்கு இப்படி முடிச்சுக்கிட்டு இருக்க? இல்லாதி, ஜீவாதான். இப்பதான் சொன்னேன், வந்துட்டான் டிஸ்டர்பன்ஸ் பண்றதுக்குனே. சரி சரி பேசு, நான் ஒன்னும் சொல்லல என்று ரோட்டை பார்த்து வண்டியை ஓட்டி கொண்டிருந்தவன் காதுகளோ வைஷுவிடம் தான் இருந்தது. போனை எடுத்தவள், ஹலோ சொல்லு ஜீவா என்று நார்மலாக பேச அவளை திரும்பி பார்த்தவன், இவ்வளோ நேரம் டிராமா போட்டுட்டு வந்திருக்கா, அவன் போனை அட்டன் பண்ண உடனே எவ்வளோ சந்தோஷமா பேசுறான். இருக்கட்டும், உனக்கு வீட்டுக்கு வாடி இருக்குது என்று மனதுக்குள்ளேயே நினைத்து கொண்டவன் ஸ்டேரிங்கை இறுக்கமாக பிடித்து காரை ஓட்டினான்.
அதே நேரம் ஜீவாவோ, வைஷு உன்கிட்ட ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லணும். ஆமா, நீ எங்க இருக்க? நான் இப்பதான் ஆபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். என்ன விஷயம்னு சொல்லு. அந்த அனன்யாவும் நானும் உன்னை ஆபீஸ்ல விட்டுட்டு கிளம்பி வந்தோம் இல்லையா என்று அதற்கு பிறகு நடந்த அனைத்தையும் ஒன்று விடாமல் கூறி முடித்தான். அதில் அவளது கண்களோ ஆச்சரியத்தில் விரிந்தது. என்னடா சொல்ற, நிஜமாவா? உன் போன் நம்பர் கேட்டாளா? இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. என்ன வைஷு, உண்மையை சொன்னா நம்பு. எப்ப பாரு என்ன சந்தேகப்பட்டு பாக்குறது. எனக்கு தெரிஞ்சு அவளுக்கும் என் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இல்லனா அதுக்கு முன்னாடி நான் போன் நம்பர் கேட்ட போது, நீ யாரு, உன்கிட்ட எல்லாம் நான் எதுக்கு நம்பர் கொடுக்க முடியும்னு மூஞ்சால் அடிச்ச மாதிரி பேசினவ. அதுக்கப்புறம் வாண்டடா என் நம்பரை வாங்கினா தெரியுமா? அப்புறம் என்ன ஜீவா, உன் காட்டிலும் மழை பெய்ய போகுது. உனக்கும் ஒரு ஆள் செட் ஆயிடுச்சு. இனிமே நீயும் லவ் டூயட் எல்லாம் பாடிட்டு சுத்துவ என்று அவள் பேசி கொண்டிருக்கிறதெல்லாம் கேட்ட ஆதிக்குத்தான் மிகவும் சந்தோஷமாக இருந்தது. அப்பா, சீக்கிரம் இவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி துரத்திட்டோம்னா இவன் என் வைஷுவை டிஸ்டர்ப் பண்ணாமலாவது இருப்பான். நம்மளாவது கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம் என்று உள்ளுக்குள்ளே நினைத்தவன் சந்தோஷமாக காரை ஓட்டி கொண்டிருக்க, அதே நேரம் ஜீவாவோ இறக்கி விட்டுட்டு வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு தெரியுமா? ஒரு போன், ஒரு மெசேஜ் எதுவுமே இல்ல. எனக்கு அதை நினைச்சாதான் ரொம்ப வருத்தமா இருக்குது வைஷு. நீ ஏண்டா அவ போன் பண்ணணும்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க? உனக்கு பேசணும்னு தோணுச்சுன்னா நீ போன் பண்ணு, நீ மெசேஜ் பண்ணு. அவ அதை பார்த்துட்டு ரிப்ளை பண்ண போறா. அவ பண்ணுவான்னு சொல்லி பார்த்துட்டு உட்காந்துட்டு இருந்தினா அப்படியே உட்காந்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஆமா வைஷு, நீ சொல்றதும் கரெக்ட் தான். ஏற்கனவே வீட்டுல கல்யாணம் பண்ணிக்க சொல்லி டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு ஏதாச்சும் பொண்ணு பார்த்துட்டு நிச்சயம் பண்ணணும் வான்னு சொல்லிட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டம். அதனால கூடிய சீக்கிரமே அவளை லவ் பண்ண வச்சு இந்த விஷயத்த வீட்டுல சொல்லி முறைப்படி கல்யாணம் பண்ணணும்னு ஆசையா இருக்கு. இதுக்கு கண்டிப்பா நீயும் உன் புருஷனும் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். தயவு செஞ்சு இப்பவே உன் புருஷன் காதுல இந்த விஷயத்த போட்டு வை, புரிஞ்சுதா? நான் சொல்றேன்டா, நீ பயப்படாத, எல்லாம் நல்லதாவே நடக்கும். சரி வைஷு, எனக்கும் கொஞ்சம் வெளியில போற வேலை இருக்கு, நான் வைக்கிறேன். அப்புறமா அவ போன் ஏதாச்சும் பண்ணனானா உனக்கு இன்ஃபார்ம் பண்றேன், சரியா? ஓகேடா, ஆல் தி பெஸ்ட் என்று கூறியவள் போனை வைக்கவும், இந்த ஊர்ல உன் ஃப்ரெண்டுக்கு ஏதாவது கேர்ள் ஃப்ரெண்டு செட் ஆகிடுச்சா என்ன என்று நக்கலாக கேட்க, ஆமா, அதையும் கேக்குறீங்க? யாருடி அந்த பாவப்பட்ட பொண்ணு? ஆதி, இப்படி எல்லாம் பேசாதீங்க, சொல்லிட்டேன். என்னடி இது, உன் ஃப்ரெண்டு கிட்டயே வந்து மாட்டி இருக்கிறான்னா அவ பாவம் தானே? அப்படியெல்லாம் கிடையாது. ஜீவா எவ்வளவு நல்ல பையன் தெரியுமா? ஸ்கூல் படிக்கும் போது அவன் எங்களுக்கு எவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கான். அவ எங்க பக்கத்துல இருந்ததுனால எந்த பசங்களும் என்கிட்டயும் கவிக்கிட்டையும் வாலாட்டவே மாட்டாங்க. இப்ப பாரு, ஜீவா எங்களுக்கு பாடி கார்டு மாதிரியே தான் சுத்திட்டு இருக்கான்னு மத்த ஆம்பளை பசங்களுக்கு எல்லாம் அவ்வளோ கோவம் வரும் தெரியுமா? அப்படியெல்லாம் எங்களை பொத்தி பொத்தி பாதுகாத்தவன். அவன் வாழ்க்கையில ஒரு நல்லது நடக்குதுன்னு நினைக்கும் பொழுது அதை எப்படி நான் கண்டுக்காம விட முடியும்? சரி சரி, உன் ஃப்ரெண்டு ரொம்ப நல்லவன் தான், ஒத்துக்கிறேன். அவன் யார லவ் பண்றானா? அவன் மனசுல ஆசை இருக்குதான், ஆனா அந்த பொண்ணு மனசுல என்ன இருக்குதுன்னு தெரியல, இன்னும் சொல்லிக்கல. சரி, யார் அந்த பொண்ணு, நான் தெரிஞ்சுக்கலாமா? ஆதி, அது தெரிஞ்சா நீங்க ரொம்ப ஷாக் ஆயிடுவீங்க. நான் ஏண்டி அவன் விஷயத்துல ஷாக் ஆக போறேன்? அவன் யார லவ் பண்ணா எனக்கு என்ன வந்துச்சு சொல்லு. அப்படியா? அப்படின்னா கண்டிப்பா உங்களோட ஃபேஸ் ரியாக்ஷனை நான் பார்த்துதான் ஆகணும் என்றவள் அவன் முகம் பார்த்து திரும்பி அமர்ந்து, அந்த பொண்ணு யாருன்னா வேற யாரும் இல்ல, உங்களோட ஃப்ரெண்ட் அனன்யா தான் என்றதும் காரை சடன் பிரேக் போட்டு நிறுத்தியவன் அவள் முன்னால் சென்று இடித்துக் கொள்ள பார்க்க அவளை இறுக்கமாக தாங்கி பிடித்து, என்ன சொல்ற வைஷு, நிஜமாவா என்று அதிர்ச்சியாக கேட்க, ஆதி, நீங்க எதுக்கு இவ்வளவு ஷாக் ஆகுறீங்க? ஏன், அவ மேல இன்னும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா? அவ வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்களா என்ன? அடச்சி, வாய மூடு. ஏண்டி இப்படி அசிங்கமா பேசுற? 1000 தான் இருந்தாலும் அவ என்னோட ஃப்ரெண்டு, அவ்வளவுதான். அதான பார்த்தேன். நீங்க மட்டும் வேற ஏதாவது சொல்லி இருந்தீங்க, நடக்கிறதே வேற. நம்ம பிரச்சனையெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம், விடு. இப்போ ஜீவா அவனோட லவ் அனன்யா கிட்ட சொல்லிட்டானா? இன்னைக்கு தானே 2 பேரும் நேர்லயே மீட் பண்ணாங்க, அதுக்குள்ள எப்படி என்றதும் அவன் கூறிய அனைத்தையும் காலையிலிருந்து நடந்தது முதல் சொல்லி முடிக்க ஆழ்ந்த பெருமூச்சு எடுத்தவன்,
எப்படியோ அவளுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, 2 பேரும் தாராளமா கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் என்று கூற உடனே வைஷ்ணுவோ, இந்த விஷயத்துல நீங்களும் நானும் தான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்றான். நீங்க தான் அனன்யாவோட வீட்டுல பேசி எப்படியாவது 2 பேரோட மேரேஜுக்கும் சம்மதம் வாங்கணும். ஏன்னா எனக்கு வேற வேலை இல்லையா? உன் ஃப்ரெண்டுக்காக நான் போய் பேசுவேனா? என் ஃப்ரெண்டுக்காக பேச வேணாம், அட்லீஸ்ட் உங்க ஃப்ரெண்டுக்காகவாது பேசலாம்ல. வைஷு, முதல்ல அவங்க 2 பேரும் ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க லவ் சொல்லிக்கிட்டோம். அது ஓகே ஆனதுக்கு அப்புறம் கல்யாணம்னு அவங்க எப்ப டிசைட் பண்றாங்களோ அப்ப ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னா நம்ம ஹெல்ப் பண்ணலாம். இல்லனா அவங்க வாழ்க்கைய அவங்க தான் வாழ்ந்துக்கணும், புரியுதா? தேவையில்லாம இனிமே இந்த விஷயத்துல நீ எதுவுமே தலையிடாத என்று கூற அவன் சொல்வதும் சரி என்று தோன்றவே, ஓகே ஆதி என்று கூறிவிட்டு அமைதியாக அமர்ந்து கொண்டாள். ஆனால் ஆதிக்கோ உள்ளுக்குள் கொஞ்சம் பதட்டமாகத்தான் இருந்தது. இந்த அனன்யாவிற்கு ஒரு திருமணம் நடப்பதை நினைத்து எல்லாம் அவனுக்கு துளி கூட கவலை இல்லை. ஆனால் ஜீவா அவனுடைய காதலை சொல்லும் பொழுது அவள் தன்னை மனதில் வைத்துக் கொண்டு வேண்டாம் என்று மறுத்து விடுவாளோ என்று தான் அவனுக்கு கொஞ்சம் குழப்பமாகவே இருந்தது.